இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆட்டுக்கு வந்து பால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குட்டி ரெண்டுக்கு வந்து பால் இல்லாமல் இருக்குது, தாயாக்கு வந்து பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சோறு வந்து ஆக்கும்போது தண்ணி கூடுதலாக வச்சு வடிச்செடுப்போம் இல்லையா, அந்த வடித்த கஞ்சி. ஸோ அதுதான் இப்போ கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள். சூடோடு கொடுக்கக்கூடாது. ஸோ தண்ணி எடுத்து முதல்ல ஆற வச்சிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி போட்டு வச்சுருக்க பெட்டி இருக்குது. இதை நம்ம திறந்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த தலையை போடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி உங்களுக்கு தெரியும். இது வந்து நோய் இல்லாத குட்டி. ஸோ அங்கிட்டுള്ളത് வந்து நோய் இல்லை குட்டி. நான் உங்களுக்கு இதுக்கு கஞ்சி தண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை நான் வெளியே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ ஓகே மக்களே, இது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு கஞ்சி தண்ணி. இந்த ஜொக்கில் ஃபுல்லாக ஒன்று இருந்துச்சு, போத்தில் ஊற்றி எடுத்துருக்கேன். நீங்களே இது மாதிரி போத்தில் ஒன்று ஊற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னா லேசிங்க. இது வந்து நான் நம்மளோட ஷான் இருக்கான் இல்லையா, உங்களுக்கு தெரியும் ஷானு. ஸோ அவன் வந்து இப்போ அவனுக்கு 10 வயசாக போகுது. அவன் பால் குடிக்கும் போது யூஸ் பண்ணின பாட்டில் தான் இது. இங்கே பாரு எப்படி குடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை கொடுக்கலாம் பால் இல்லாடி போனால். ஆனால் இது மட்டும் கொடுத்துட்டு இருந்துடாதீங்க. இது மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் அது வந்து இதுக்கு தேவையான விட்டமின்ஸ் இதெல்லாம் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து பால் ஆட்டுப்பாலும் கொடுக்கணும். ஆட்டுப்பால் இல்லாட்டி குறைஞ்சது மாட்டுப்பால் சரி எடுத்து கொடுக்கணும். நம்ம இதுக்கெல்லாம் மாட்டுப்பால் தான் கொடுக்குறோம். நான் உங்களுக்கு அதையும் இப்போ கொண்டு வந்து காட்டுறேன். ஸோ நான் நேற்று வாங்கினது வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஜொக்கனில் வச்சு சூடாகி கொடுக்கணும். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பெட் வீடியோஸ் நான் போடுறது எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்து பெட் வீடியோஸ் வந்து போடலை இந்த சேனலில். ஸோ அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து பெட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம நிறைய புது வீடியோஸ் வந்து வரதுக்கு அடுத்து குடி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நின்றுக்கிறதுக்கு வசதியான ஒரு வழி ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த டக்குன்னு இந்த பாருங்கள் குடிச்சிருச்சு கொள்ள டக்குன்னு கீழே விழுகுது. இப்போ நான் இதை திறந்தேன்னா மற்ற குட்டியும் கற்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்கள். முடிஞ்சேன் கீரை நம்ம விட்டாரு. இரு ஊற்றிக்கிட்டு அதை அடிக்கணும். மக்களை இப்படி ஊற்றும் போது இங்கே பாருங்கள் சோறு இருக்குது. இதில் அந்த சோறு மட்டும் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். ஏன் சோறு வந்து ஆட்டுக்குட்டி கொடுக்கக்கூடாது. ரெடி ஆகிடுச்சு. இந்த இருங்க, உங்களுக்கு நான் இது கொஞ்சம் திறந்து காட்டுறேன். ஓகே. இரு உனக்கு என்ன அவசரம் அப்படி? ஸோ மக்களே, இதை நான் இந்த கூட வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ அவங்களுக்கும் தேவையான இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து மூத்திரம் எல்லாம் பேஞ்சுன்னா குட்டி நலையாமல் அப்படின்னு செஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் நம்ம துணி அடிக்கி போட்டு வச்சோம்னா குட்டி நலைஞ்சிரும். மூத்திரம் அடிக்கடி பெஞ்சு ஒரு நாளைக்கு நியாயமான டைம் மூத்திரம் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அடிக்கடி பால் கொடுக்குறதுனால முடிஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உயரமான 4 கால் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 2 அடி உயரத்துக்கு வந்து எடுத்திருக்கேன். சரியா நிலத்துலேருந்து அப்படியே உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க குட்டி நிற்கிறதுக்கு சின்ன தெல் அடிச்சிருக்கேன். இந்த சல்லடை இருக்கு இல்லையா, மணல் சலிக்கிறதுக்கெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி சல்லடை ஒன்று அடிச்சிருக்கேன். அதனால் இது மூத்திரம் பெஞ்சுன்னா கீரை விழுந்துடும். ஸோ இதில் எச்சமும் வந்து கீரை விழுந்துருது. அதனால் இங்கே பாருங்கள் ஆட்டுக்குட்டி மேலே வெள்ளையாக இருக்கும். இல்லாட்டி போனால் மேலெல்லாம் ஒட்டி போயிட்டு ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படியே அங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட நோயாளி குட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அங்கே இருக்கு. உனக்கு தான் கொடுத்தாச்சு தானே, போதும். இப்போ பால் சூடாக்கிட்டு வரேன் ஒரு 1/2 ஹவரில். போ.
ஸோ இந்த குட்டி பார்த்தீங்கன்னா நடக்க இல்லாத குட்டி ஒன்று. ஸோ அதை நான் ஒரு வெளியே எடுத்து காட்டுறேன். அதுக்கு எப்படி வந்து நான் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கால் வலிக்காமல் கொஞ்சம் நின்றுக்கூடிய மாதிரி ஃப்யூச்சரில் அநேகமாக நின்று நடக்கும் அப்படின்ற எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்கும். அதான் உங்களுக்கு இப்போ வெளியே எடுத்து காட்டுறேன். ஓகே ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பால் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சுகமில்லாத குட்டி கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பாலை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி போத்தல் சுடு தண்ணி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் சில்லுன்னு இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து இந்த ஜொக்கில் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த பாட்டிலுக்கு பாலை ஊற்றி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி. இப்போ வந்து போத்தலை வந்து இதுக்குள் வச்சிடலாம். போத்தல் மூடி பாடுற அளவுக்கு இருக்குது. ஓகே, நான் வந்து சுடு தண்ணி போத்தலை கீழே வச்சுக்கிறேன். இல்லாட்டி அது கீழே விழுந்து உடஞ்சிடும். இப்போ வந்து பால், இதை நம்ம எடுத்து பால் போத்தலுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ மூடியை திறந்து வச்சுட்டு துளுக்கு இப்படி வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து சூடாகிடும். பால் கொஞ்சம் கட்டியான தன்மையில் இருக்குது. அது சுடு தண்ணியிலேருந்து கொஞ்சம் சூடாகும் போது மெல்லிசாகிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும். நம்ம கொட்டி வெளியே எடுத்துடலாம் அதுக்கு. ஓகே, நீ இங்கே இரு சரியா? அதை மட்டும் தான் வெளியே எடுக்க போகிறேன். இப்போ இந்த குட்டி வெளியே வராமல் இருக்குது. இந்த கதவை அடைச்சிடும். உள்ளுக்கு போனீங்க இப்போ நீ குடிச்சிருக்க கொஞ்சம் உள்ளுக்கு போ, உள்ளுக்கு போ, உள்ளுக்கு 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 காலடி காலடி கால் 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 கால். ஓகே மக்களே, ஸோ இதை எப்படி நான் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியோட உயரத்தை விட கொஞ்சம் கம்மியாக அதில் அந்த வயிறு உயரம் இருக்கு இல்லையா, அந்த உயரத்துக்கு பொக்ஸ் ஒன்று அடித்து அதில் வந்து இந்த புடவை இருக்குது. இது வந்து பழைய பெட்ஷீட் ஒன்று கொஞ்சம் இழுப்படக்கூடிய மாதிரி ஒன்று. இதை வந்து கணக்காக வெட்டி இந்த ரெண்டு சைடுக்கு வந்து ஆணி வச்சு இருக்கேன். இந்த புடவை பெஞ்சு வராமல் இருக்குது பலகத்தொண்டு வச்சு அடிச்சிருக்கேன். இங்கிட்ட அப்படி தான் அடிச்சிருக்கேன். அடித்து ஓட்டையை போட்டு குட்டி உள்ளுக்கு எப்படி வச்சுருக்கேன்றதையும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ திரும்ப நீங்கள் காட்டிடுவோம் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து நிற்கிறதுக்கு இல்லாது. இதுதான் பிரச்சனை. ஆடு மிதித்து அப்செட் ஆகிடுச்சு. இப்போ 2 கிழமைக்கு மேலே நானும் வேறு நோயின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினைக்குமே ஆடு மிதிச்சா தான் இருக்கும். டாக்டர்ஸ் கொண்டு வந்து 2 முறை மருந்து எடுத்துருக்கேன். ஒரு முறை டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு மருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முறை கொண்டு போய் பெட் கேரில் மருந்து எடுத்துருக்கேன். அவங்க காட்டுறேன் பாருங்கள், சின்ன கிளிப் பண்ணுறது. Look, we can doctor. Oh. அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நான் குட்டியை வெளியே எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குது இன்றைக்கி, என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ரைட். நம்ம எடுத்து கை போயின்ட்டேன். நெல் பார்ப்போம். இதுவா விழுந்துடாது. இல்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. கை எடுக்கவும் பயமாக இருக்கு.
இப்போ கட்டு போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு காலையில் தான் போட்டேன் கட்டு. ஒரு மாதிரி கொஞ்சம் நிற்கிதானே நடக்கிறாது. வேறு வெட்டி போடுது. ஒழுங்குறா பின்னு சுடு தண்ணி. 2-3 நாளைக்கு முதல்ல எடுத்து வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்போ நான் நிற்கிது கொஞ்சம். அந்த காலையில் இது கட்டின பிறகு கொஞ்சம் நடக்க மாதிரி இருக்குது. இந்த காலை கொஞ்சம் பேலன்ஸ்னு வந்திருக்கு போகிறாங்க பாருங்கள். மெதுவாக நடந்து வருது. முதல்ல இப்படி நிற்கக்கூட இல்லாது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இது இங்கே பாருங்கள். அது நடந்து எங்கே போகுதுன்னா அதுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா அந்த கெஜெட், அதுக்கு தான் போகுது. ஏன்னா அது இருந்தால் தான் அதுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும், இல்லைப்பா நிற்கிறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். மெதுவாக அங்கே தான் போகும் பாருங்கள். அதாவது இல்லாடி போனால் அதுக்கு நிற்க கஷ்டம். பாருங்க மெதுவாக அதுக்கு தான் போகும். போய்ட்டு கழுத்தை வச்சிரும். இப்போ பார்த்தீங்களா அதுக்கு அதில் தான் நிற்கணும். பாறை எடுத்துடுறேன் தட்டிடுவோம். ஓகே மக்களே, ஸோ இது எப்படி உருவாகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய பெட்ஷீட் துணி வெட்டி எடுத்து 3 சைடுக்கும் அந்த ஆணி வச்சு அடிச்சிருக்கேன். இப்போ நிற்கல, அது ஒழுகுது. சரி 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 பார்த்தீங்கன்னா 2 காலுக்கும் முன்னுக்கு 2 காலுக்கும் 2 ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ பின்னுக்கு 2 காலுக்கு 2 ஓட்டு. அப்போ நான் நடுவில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இது மூத்திரம் பெய்கிற நேரம் புடவை நனைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அந்த கூதலாக இருக்கும். அதனால் நாளைக்கு ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ எப்படி அதில் ப்ளேஸ் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். முன்கால் 2 இப்படி முன்னுக்கு போட்டுருவேன். அதில் பின்கால் 2 பின் ஓட்டு 2 மெதுவாக போட்டுக்க. கத்தாவதாங்க அப்படி போட்டு இந்த கால் 2 இதுக்கு போட்டேன்னா அது நிற்க இல்லாட்டியும் அந்த புடவையில் உள்ள பேலன்ஸில் இது தொங்கிக்கிட்டு இருக்கும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சு பால் ரெடி ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்ப்போம். ரைட், ரேஸாக சூட் இருக்குது. அந்த சூட்டோடு தான் கொடுக்கணும். சில்லுன்றதான் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து மூடியை போட்டு மூடிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம குட்டிக்கு பாலை கொடுத்துடலாம். குடி. நீங்களும் வந்து உங்கள் குட்டி எதுவும் போட்டு ஆடு பால் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது மாதிரி மாட்டுப்பால் எடுத்து சூடாகி கொடுக்கலாம். கொஞ்சம் ஓகே மக்களே, ஸோ இது எதனால் நம்ம வந்து மாட்டுப்பால் எடுத்து கொடுத்துருக்கோம்னா இது தாய் ஆடு இருக்கு இல்லையா, அது வந்து குட்டி போட்டுருச்சு. ஆனால் அது க்ரொஸ் ஆகிருக்கு ஒரு 7 மாதத்தில். குறைஞ்சபட்சம் ஒரு பொட்டாடு க்ரொஸ் ஆகணும் 1 வயசுக்கு பிறகு. 7 மாதத்தில் க்ரொஸ் ஆகினால குட்டி போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுச்சுன்னா அது உங்களுக்கு காட்டுறேன்னு ஆட்டோவில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அப்படியே எல்லாம் வைத்தியம் பார்த்து அந்த குட்டி வந்து கிடச்சிச்சு. ஸோ குட்டி போடுறதுக்கு 3-4 நாள் கஷ்டப்பட்டு அணிஞ்சு குட்டி செத்துருச்சு. அப்படின்னு இந்த குட்டி உசுரோடைய போட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போன கைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை ஊசி போட்டு தாங்க, ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்து பார்த்துட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் கை போட்டு தலையாங்கிட்டின்னு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தந்தாங்க. கொண்டாந்து ஒரு 2 டேஸ் வச்சுருந்த பிறகு குட்டி போட்டுருச்சு. ஐ மீன் 2 டேஸில் 24 ஹவர்ஸ் மாதிரி. ஸோ அந்த குட்டி பால் இல்லை, அந்த ஆட்டில் குட்டியும் உஜார் இல்லை, ஒழுங்காக எந்திரிச்சு நடக்க இல்லாத அப்படி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். இதே வயசில் உள்ள அந்த தாயாடு இருக்குல்ல, அந்த தாயாரோடய போட்டு அடுத்த குட்டி தான் இந்த மேலே இப்போ நான் உங்களுக்கு காட்டினு கஞ்சி தண்ணி கொடுத்தது அது. ஸோ அதுவும் அப்படி தான் 3 நாள் கத்தி பிறண்டு வந்துட்டு ஒரு மாதிரி குட்டி போட்டுருச்சு. ஆனால் அதில் குட்டிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, குட்டி நல்லா உஜாராக இருக்குது. ஸோ இந்த குட்டி கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. முதல் 2-3 நாளில் பால் குடிக்கவும் இல்லை, மாட்டுப்பால் குடிக்கவே மாட்டாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அநேகமாக இதுக்கு பிறகு உசுறு பிரச்சனை ஒன்றும் இருக்காது, காப்பாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு போத்தை குடிச்சு முடிச்சிருச்சு. நம்ம வந்து இன்னொரு போத்தை இது கொடுக்கலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த சுடு தண்ணி நம்ம வந்து இப்போ கீழே ஊற்றிடலாம். இங்கே மூத்திரம் பஞ்சிருக்கு, அதுக்கு ஊற்றி கழுவி விட்டுடலாம். இப்போ மறுக சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா இந்த பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சனால ஒரு சில்லுன்னு இருக்கும். முதல்ல ஊற்றின சுடு தண்ணி வந்து பச்சை தண்ணி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறேன். ஊற்றி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி இன்னும் ஒரு போத்த பால் வந்து இது கொடுத்துருவேன். ஸோ பகலுக்கு இந்த போத்தில் 2, காலையில் 2, இரவுக்கு 2 கொடுக்குறேன். மொத்தமாகவே மாட்டுப்பால் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே.
இன்னொரு போத்தம் இருக்குது, அதை வந்து மொத்த கட்டி கொடுத்துடலாம். ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம வாயை கொஞ்சம் தொடச்சி விடலாம். இது பால் வடிஞ்சிருக்கு தானே, இல்லாட்டி காஞ்சி கைக்கு அது வந்து பிசு பிசுன்னு அது முடியலாம். கண்ணா வாயை தொடப்போம், வாயை எப்படி உனக்கு வாய் துடைக்க தான் துணி தரலாம் அடித்து வச்சுருக்கேன். நீ பாருங்க, பால் குடிக்கிற காலத்தில் இப்படி தான் வந்து ஆட்டுப்புழுக்க வந்து இருக்கும், ஒரு மஞ்சள் கலராக. இதே களியை தொடங்கினா அதே தண்ணி மாதிரி வடிஞ்சு போயிட்டுருக்கும். நீங்கள் காட்டுறீங்க உங்களுக்கு பாருங்கள், வீசுறதுக்கு எடுத்து உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதே குளத்தங்கி ஆரம்பிச்சிருச்சுன்னா அநேகமாக இந்நேரம் குளத்தங்கி ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ 2 கிழமை ஆகுது. ஆனால் இது ஆடுகளோட இல்லாதனால இதுகளுக்கு இன்னும் குளத்தங்க பழக்கம் இல்லை. கொலை பிடுங்கி உள்ளுக்கு வச்சாலும் திங்கிது இல்லை. நீ பாருங்கள், இல்லாட்டி பண்ணி இது வந்து பச்சை கலராக இருக்கும். சரி வீசுவோம் இப்படி. ஏய், நீ என்ன தலையை போட்டுக்கிட்டு இருக்க? பாருங்க தட்டு மாறுறது. ஏய் இன்னும் தட்டு மாறுறேன். இந்த ஆட்டுக்குடி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்குடி மொத்தமாக வெள்ளை கலர். ஆனால் இதில் 2 சைடு கண் வந்து கருப்பு கலர் டோட்டில் கவர் ஆகிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கும், பெருக்கும் போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அங்கிட்டு திரும்பி காட்டி வந்து இங்கே பாருங்க. ஸோ 2 சைடும் அப்படி தான். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வெள்ளையாக தான் இருக்குது மேலே உள்ளது. என்ன உனக்கு பால் பத்தாதா? இது பால் ரெடி ஆகட்டும். ஸோ ஓகே மக்களே, மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கல. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, இந்த குட்டி வந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து பெருசாகி வருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போடுறேன். இந்த சுகமாக அதை குட்டி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ ஒவ்வொரு 2 நாளைக்கு வரைக்கும் வந்து இதில் அப்டேட் வந்து கிடச்சிடும். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஆட்டுக்குடி இஷ்யூ வந்துச்சுன்னா அது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த குட்டிக்கு வந்து என்ன மருந்து கொடுத்தாங்க டாக்டர்ஸ் அப்படின்ற வந்து அந்த ஸ்லிப் வந்து என்கிட்ட இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏழுமனா போட்டு விட்றேன். ஓகே, இல்லாட்டி போனால் ஃபஸ்ட் கமெண்ட்ல சரி பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அதை யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே, பால் ரெடியாகிறது வந்து இப்போ எப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம் சரி ஆகும். சுடு தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். இங்கே பாருங்க, கிட்ட போனால் தாடியை பிடிச்சி அப்படியே நக்கிட்டு இருக்கோம். நீ வா மேலே வா. மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓன்னு போட்டு வச்சுக்கலாம். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய ஆடு குட்டி போடுறதுக்கு. ஸோ அந்த குட்டி போடுற ஆடு வந்து அநேகமாக இன்னொரு 1 மாதம் மாதிரி குட்டி போடும்னு நினைக்கிறேன். அந்த காதணிட்டு ஜமுனா பாரி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இந்த முறை க்ராஸ் பண்ணியிருக்கிறோம் வேறொரு ஜமுனா பாரியோடைய. ஸோ அதோட குட்டி வந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். போன முறை குட்டி போடுறதுக்கு க்ராஸ் பண்ணின கிடாயையும் கிடைச்ச குட்டியும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்க்கலாட்டி போனால் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஐ கார்டில் அப்படி இல்லாட்டி போனால் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் எதுனா பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லை போனால் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை க்ராஸ் பண்ணியிருக்க கிடா இருக்குல்லையே, அது வந்து அந்த நம்ம நாய் கடிச்ச கிடா இருந்துச்சு. நாய் கடிச்சு சாக கிடந்த கிடா, அதுக்கு வந்து மருந்து கொடுத்து பெட் கேர் ஒன்று கொண்டு போய்ட்டு மருந்து கொடுத்து சுகமாக்கி எடுத்துருவோம். அந்த வீடியோ இருக்கும், என்ன மருந்து கொடுத்தேன், எப்படி வந்து சுகமாக்கணும் அப்படின்றது. அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த கிடாவை க்ராஸ் பண்ணி எடுத்த குட்டி எப்படி வருது அப்படின்றத இந்த முறை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை
சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி செஞ்சு வச்சுக்கிட்டே நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னும் ஒரு பால் ரெடி ஆகிரும் தாரேன். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட பேக்யார்டுக்கு வந்து நம்ம மீன் வாங்க போகிறோம். ஸோ என்ன மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து ஃபைட்டர் ஃபிஷ் வாங்க சொல்லியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து கப்பி வாங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அங்கே போயிட்டு கையில் காசு இருக்கிற மாதிரி பார்த்து செக் பண்ணி வாங்கலாம். ஸோ அதை எடுக்கும் போது ஃபோன் எடுத்துகிட்டே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஒன்று எடுத்து அதையும் வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, என்ன ஓகே, இப்போ வாங்க போயிட்டு அப்படி பால் எடுத்து வந்து கொடுக்கலாம். ஓகே மக்களே, பால் ரெடி ஆகிடுச்சு. இவ லேசாக சூடு இருக்குது, கொஞ்சம் சூடு இருக்கணும். சில்லு இருந்தால் கொடுக்கக்கூடாது, ஏன்னா சளி பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் தானே, அதனால் நம்ம இதை மூடி இந்த குட்டியை கொடுத்துடலாம். இதை கொடுக்கும்போது இந்த குட்டி எப்படி என்ன பாடுபடுன்னு பாருங்கள். இதை கொடுத்து முடிச்சுட்டு அது கொடுக்கணும். அது பால் வச்சுருக்கேன் நான். விட்டு குடி, ஒரே ஐடியா குடிக்க. ஒரு சைடுக்கு சாஞ்சி வந்துடுவேன். நேரம் உனக்கு போய் தருவேன். உனக்கு கொடுத்த ஒரே டைப்பில் அடிக்க விட்டுருவோம். உனக்கு தாரேன் உனக்கு பால் கண்ணில் போடுங்க. கண்ணு இரு உனக்கு பால் இருக்கு தாரு. இரு உனக்கு பால் இருக்கு உனக்கு நான் தாரேன். இரு உன்ன பால் இருக்கு. சரியா, பால் குடிக்க தடுமாற்றம். முடிஞ்சு ஊற்றிட்டு வாரு. ஓகே மக்களே, ஸோ அடுத்த பாட்டிலையும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இருக்குது. ஸோ அது சுடித்தனில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ பேரில் போட்டு பார்ப்போம். இல்லை, இன்னும் சில்லுன்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும். உன்ட்ட பால் ரெடியாக கொடுப்போம். அது வரைக்கும் ஃபுல்லாக இதை கழுவிடும். நீங்கள் பாருங்கள், நிலமெல்லாம் இருக்க மாதிரி ஆட்டு மூத்திரமும் அதுவும் இதுவும் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீ வந்து உள்ளுக்கு போட்டுடலாம். உனக்கு பால் போதும். மூத்திரமும் பெரியா நீ இப்படி இரு, அது பால் கொடுப்போம். போனுக்கு பால் தானே. விட்டு போடலாம் போலுக்கு இரு, கொள்ளை நாட்டு வீசிடுவோம். போங்கட்டு சரி, இது பால் எடுத்துகிட்டு வரேன். மக்களே வாங்க போயிட்டு பால் போத்தலை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஓரளவு சூடாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கொஞ்சம் சூடு கூடிருச்சு. கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வைப்போம். கொஞ்ச நேரம்
கூடுதல் சூடாக இருந்தால் அதில் நாக்கு வந்து சுடுபாட்டு போயிடும். அது பிறகு அதுவும் பெரிய கரைச்சா போயிடும், பால் குடிக்காமல் விட்டுரும். அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கும். இந்த ஏய் இந்த விரல் பசி பசி. இது நம்ம ஒரு நாளைக்கு அரை போத்த பால் கொடுத்தாலும் குடிக்கும் ஒரு நேரத்துக்கு. அப்படி பால் அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஆட்டுப்பாலும் இல்லை மாட்டுப்பால். நான் இந்த போத்தலில் வந்து 2 இல்லாட்டி 3 கொடுப்பேன் ஒரு நேரத்துக்கு. இப்போ நமக்கு இது கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 போத்தலுக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாலும் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு போத்தம் முதல்ல கொஞ்சம் கொடுத்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1.25 போத்தம் மாதிரி. இன்னொரு 4-5 வாரில் மாதிரி இரவை கொடுக்கணும். நல்லா குடிச்சிட்டு தான் மூத்திரத்தை அடித்து நார் அடித்து வச்சுருக்குதுங்க பாருங்க. போத்தல் காட்டிடாத. இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்கணும் சூடு ஆடுறதுக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் சரி நிற்க வரணும் தெரியல, பார்ப்போம். லேசாக சூடாக இருக்குது. கொஞ்சம் பொறு இன்னும் கொஞ்சம் சூடு குறைஞ்சிடட்டும். பொறுமை. சும்மா சூப்பு மட்டும்தான் வாயில் வச்சுருக்கேன், பால் போகுதில்ல. இன்னும் கொஞ்சம் சூடு குறையட்டும், இல்லாட்டி இது ஒரு இடத்துல நிற்காது, அங்கிட்ட இங்கிட்ட தடி மாதிரி கீழே விழுந்துடும். ஏன்னா இதில் வந்து நிறைய உயரம், ஒரு 4 அடி உயரம் இருக்குங்க பாருங்க. கீழே விழுந்துச்சுன்னா கால் உடைஞ்சிடும். சரி குடி பாப்பா, சூடு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். பொறு. முடிஞ்சு. ஏய் உனக்கு தான் கொடுத்துங்க நீ மறுகண்ணு. ஓகே மக்களே, ஸோ பால் கொடுத்து முடிஞ்சு பகலைக்கு. எதுக்கு பிறகு இரவு தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 3 முறை கொடுக்குறேன். ஸோ காலைல பகலைக்கு இரவைக்கு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இன்னொரு 2 or 3 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம். மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை மூடிடலாம். உள்ளுக்கு இப்போ மூடுறதுக்கு உள்ளுக்கு ஏய் எடுத்தாலே காலையும்